தேவனுடைய பரிசுத்த நாமங்களுக்கு துதிகன மகிமை உண்டாவதாக. ரட்சிப்பை குறித்து வேதத்திலிருந்து காரியங்களை பார்த்து கொண்டு வருகிறோம். விசேஷமாக ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டால் காணாது, தொடர்ந்தும் அந்த ரட்சிப்பில நிலைத்திருக்க வேண்டும், அந்த பரிசுத்தத்துல நிலைத்திருக்க வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும், இன்னும் பாவமில்லாத வாழ்க்கை வாழ்ந்து முடிவு பரியந்த நிலை நிற்கப்பட்டால் தான் ரட்சிக்கப்படுவோம் என்று வேதத்திலிருந்து வசனங்கள் மூலமாக காரியங்களை உங்களுக்கு மத்தியில பகிர்ந்து கொண்டு வருகிறேன். இந்த நாள்ல எங்களுடைய வாழ்க்கை அநேகர் சொல்லுவாங்க, எங்களுடைய வாழ்க்கையில பாவங்கள், நாங்க விவசாயம் செய்கிறது இல்லை, நாங்க குடிக்கிறது இல்லை, களவு எடுக்கிறது, இப்படியான பெரிய பெரிய பாவங்கள் என்று சொல்லி சில பாவங்களை வைத்து இதை செய்யாவிட்டால் பரலோகம் போய்விடுவோம், மற்ற காரியங்கள்லாம் இவங்க பாவங்கள் என்று பார்க்கிறது இல்லை, இதெல்லாம் சின்ன சின்ன காரியங்கள் தானே, இதை ஆண்டவர் கணக்கெடுக்க மாட்டார், இவைகள் இருந்தால் ஒரு பரலோகம் போய்விடுவோம் என்று சொல்லுகிறவர்களும் உண்டு. பாவத்துல பெரிய பாவம் சின்ன பாவம் என்று போதிக்கிறவங்களும் உண்டு. ஆனா ஆண்டவர் அப்படி பார்க்கறது இல்லை. பாவம் குற்றம் என்றால் குற்றம்தான், சின்ன பெருசுன்னு அவர் பார்க்கறது இல்லை. இதுக்கு ஒரு வசனத்தை நாங்க வாசிக்க போகிறோம். கலாத்தியர் 5:19. மாமிசத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கிறது, ஆவிக்குரிய விதமாக நடக்கிறவனுக்கு இந்த கிரியைகள் இருக்காது என்பதாகத்தான் சொல்றாரு. மாமிசத்தின் கிரிகைகள், பலவீனத்தின் கிரியைகள், எங்களுடைய இச்சைகளின் கிரியைகள், எங்களுடைய உலக ஆசைகளின் கிரியைகள் இப்படியாக இருக்கிறது. இவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காமவிகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம். இந்த வாசித்த வேலை குறித்து நாம் பெரிதாக பார்க்க போறதில்லை, ஏன்னா இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிடுவோம். இது இல்லாதபடியா நாங்க பரிசுத்தவான்கள் சொல்லிடுறோம். இதோடு அந்த வசனம் நிக்கல. தொடர்ந்தும் பகைகள் இருக்கா என்னட்ட உங்கள்ட்ட? அடுத்தது விரோதங்கள் என்னட்ட உங்கள்ட்ட இல்லையா? வைராக்கியங்கள் என்ற வாழ்க்கையில உங்களோட வாழ்க்கையில இல்லையா? கோபங்கள் எனக்கு உங்களுக்கு இல்லையா? சண்டைகள் எப்படிப்பட்ட காரியங்கள் இல்லையா? பிரிவினைகள் எப்படிப்பட்ட காரியங்கள் இல்லையா? மார்க்க பேதங்கள், பொறாமைகள் இல்லையா? கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் இல்லையா? முதலானவைகளே இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னே நான் உங்களுக்கு சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாரப்பா தேவனுடைய ராஜ்யத்துல சுதந்திரிப்பதில்லை? பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள். இதுல ஒன்று கூட எங்கள்கிட்ட இல்லையா? அவா என்ன சொல்றாரு பவுல்? இதுல இப்படிப்பட்டவங்க செய்கிற நீங்க பரலோகத்துல பிரவேசிப்பது இல்லை. அப்ப ஒரு தரம் ரட்சிக்கப்பட்டோம், அதுக்கு பிறகு எப்படி வாழ்ந்தாலும் பரலோகத்துக்கு போயிடுவோம். ஏன் எங்களையும் ஏமாத்தி, ஜனங்களையும் ஏமாத்தி, தெய்வத்தையும் ஏமாற்றி வாழுகிறோம்? நன்றாக கவனிக்கணும். பெற்ற ரட்சிப்பை காத்து கொள்ள வேண்டும், நிலைத்திருக்க வேண்டும், இன்னும் பரிசுத்தமாக வேண்டும். அப்பொழுது தேவ சமூகத்துல போக முடியும். ஆவியானவர் தொடர்ந்தும் வழி நடத்துவாராக. ஆமென்.